நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இந்த 25ல கொண்டாடினா வெள்ளி விழா, 50ல கொண்டாடினா பொன் விழா, 60ல கொண்டாடினா மணி விழா, 70ல கொண்டாடினா பவள விழா, 80ல கொண்டாடினா முத்து விழா, 82 வருஷம் 6 மாத்தையில கொண்டாடினா 1000 பிறை கண்ட விழா. 1000 பிறை பார்த்திருக்கணும்னா 82 வருஷம் 6 மாசம் ஆகியிருக்கணும். அப்பத்தான் 1000 பிறை பார்த்திருப்பார்கள். அதுக்கு பேரு 1000 பிறை கண்ட விழா. 90 ஆண்டு வைர விழா, 100 ஆண்டு நூற்றாண்டு விழா. அருணகிரிநாதர் முருகனை பெருமாளே பெருமாளேன்ட்டார். ஸ்ரீரங்கத்துக்கு போறார். இவர் பெருமாளேன்னா அவருக்கு என்ன பேரு வைக்கிறது? ஸ்ரீரங்கத்து சாமி தான் பெருமாள், அப்படித்தானே? பெருமாள் கோயில்னு சொல்றோமா இல்லையா? என்னடா இவரை பெருமாள்கிட்டமே ஸ்ரீரங்கத்து சாமியை என்ன பேரு வைக்கிறது? இவர் பெருமாள்னா இவங்க மாமனார், அவர் பெரிய பெருமாள். உலக படமேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கர் உலகளவுமால் மகிழ்ந்த மருகோனேன் உபயகுல தீபதுங்க விருது கவிராஜ சிங்க உரைபுகலி ஊரிலன்று வருவோனேன். திருப்புகள். உலகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெருமாள், இவர் பெருமாள்னா அவர் பெரிய பெருமாள். நட்சத்திரம் மொத்தம் எத்தனை? 27. 2 நட்சத்திரத்துக்கு திருன்னு அடைமொழி. திருவோணம், திருவாதிரை. திருவோணம் பெருமாள் பிறந்தது, திருவாதிரை சிவனுக்கு உரியது. சிவபெருமான் திருவாதிரையில் பிறந்தவனுங்கப்படாது, அவருக்கு பிறப்பே கிடையாது. இந்த டேட் ஆஃப் பர்த் இல்லாத ஆளு நம்ம சிவபெருமான் தான். இவனுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அவனுக்கு டேட் ஆஃப் டெத்தும் இருக்கும். டிஓபி இருந்தா டிஓடி இருக்கும். சிவபெருமானுக்கு பிறந்த தானே, அவருக்கு அவர் மாதிரி சிவப்பா இருக்குமா. அந்த நட்சத்திரத்துக்கு என்ன பேரு? திருவாதிரை. இறைவனுக்கு ஆதிரையான்னு பேரு. இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் பெத்த பெருமாள் அவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. அன்புக்குரிய சான்றோர் பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனங்கனிந்த வணக்கங்கள். பூமாலை கழுத்திலாட புகழ் மாலை செவியிலாட வீத்திருக்கக்கூடிய 80 ஆண்டு முத்துவிழா தம்பதியர் ஐயா பெத்தபெருமாள் செட்டியார் அவர்கள், ஏகம்மை ஆட்சி அவர்கள் 2 பேருக்கு நம்முடைய மனங்கனிந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். விசாலாட்சி அவர்கள் ஒரு கூட்டத்தில் விசாலாட்சி அவர்கள் பேசினார்கள். சாலமன் பாப்பையா தலைமை தாங்கினார். ஒரு பெரிய பட்டி மண்டபம். மிக நன்றாக எதிர்கட்சிக்காரர்கள் பேசிவிட்டார்கள். இந்த கட்சியிலே விசாலாட்சி அவர்கள் பேசினார்கள். பாப்பையா அழகா சொன்னார், நீங்க என்னத்தை பேசி என்ன பண்றது? ஒரு ஸ்கூல் பிள்ளைகிட்ட தோத்து போயிட்டீங்களே. இவங்களை பார்த்தா எப்படி இருக்கு? நல்லா பாருங்க. ஃபாத்திமா காலேஜினுடைய துணை முதல்வர், 36 ஆண்டுகள் பிள்ளைகளுக்கு பாடம் சொன்னவர். இவங்க எடை 36 கிலோ. பாப்பையா சொன்னார், ஒரு ஸ்கூல் பிள்ளைகிட்ட தோத்து போயிட்டீங்களே. அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்கூல் பிள்ளை மாதிரி தெரிகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய அறிவும் ஆற்றலும் நினைவாற்றலும் ரொம்ப அதிகம். கையில பேப்பர் இல்லாம பேசக்கூடிய ஒரு பேராசிரியை விசாலாட்சி. கம்பராமாயணத்திலே 1 மணி நேரம் பேசணுமா, 80 பாட்டு சொல்லணுமா, அதுக்கு ஒரே ஆள் பேராசிரியை விசாலாட்சி. அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த சபையில் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர்கள், டாக்டர் பிச்சப்பன் ஐயா அவர்கள் போன்ற பெருமக்கள், அன்பிற்குரிய டாக்டர் அருணகிரி ஐயா அவர்கள் தியாகராசர் கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர்,
வந்திருக்கக்கூடிய மற்ற பெருமக்கள் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு வினா வந்தது. என்ன வினா? இந்த 80 ஆண்டு நிறைவு விழாவை, இதுக்கு பேர் முத்து விழான்னு பேர். இந்த 25ல் கொண்டாடினா வெள்ளி விழா, 50ல் கொண்டாடினா பொன் விழா, 60ல் கொண்டாடினா மணி விழா, 70ல் கொண்டாடினா பவள விழா, 80ல் கொண்டாடினா முத்து விழா, 82 வருஷம் 6 மாத்தையில கொண்டாடினா 1000 பிறை கண்ட விழா. 1000 பிறை பார்த்திருக்கணும்னா 82 வருஷம் 6 மாசம் ஆகியிருக்கணும். அப்பத்தான் 1000 பிறை பார்த்திருப்பார்கள். அதுக்கு பேரு 1000 பிறை கண்ட விழா. 90 ஆண்டு வைர விழா, 100 ஆண்டு நூற்றாண்டு விழா. இது நம்ம பழக்கம். அப்படி பார்த்தா இன்னைக்கு இவங்களுக்கு என்ன விழா? முத்து விழா. முத்துன்னா என்னன்னு தெரியுமா? நம்ம வீட்டில் கூப்பிடுற முத்துங்கிறோம்ல, முத்துன்னா என்ன? பாண்டி நாடு முத்துடைத்து கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? பாண்டி நாடு முத்துடைத்துன்னா என்ன அர்த்தம்? இந்த கழுத்தில் போடுறோமே முத்து மாலை, அந்த முத்து அப்படின்னு அர்த்தமா? இல்லை. முத்துன்னா மோட்சத்துக்கு முத்தின்னு பேரு. முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனெனக் கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. திருவாசகம். மோட்சத்துக்கு முத்தின்னு பேரு. ஏன் தெரியுமா மோட்சத்துக்கு முத்தின்னு பேரு? மோட்சம்ங்கிறது எல்லாத்தையும் விட்டு கலட்டிக்கிட்டு நிம்மதியா இருக்கிறது. எல்லாம் கலண்டு எவன் நிம்மதியா இருக்கானோ அவன் இப்பவே மோட்சத்தை அடைந்து விட்டான். பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு, ஔவையார் வாக்கு. இந்த முத்து என்ன தெரியுமா செய்யும்? பக்குவமாயிட்டா சிப்பிக்குள்ளே இருந்து அதுவா வெளியில வந்துடும், சிப்பி கலண்டு போயிடும். அது மாதிரி பக்குவப்பட்ட மனிதன் எல்லா பந்தங்களிலே இருந்தும் கலற்றி கொண்டு நிம்மதியாக இருக்கிறான். அதுக்கு பேரு முத்து, முத்தி நிலை. பாண்டி நாடு முத்துடைத்துன்னா என்ன அர்த்தம்? பேள் முத்து அப்படி அர்த்தம் இல்லை. பாண்டி நாடு மோட்சம் தரக்கூடிய பல பகுதிகளை உடையது, முத்துன்னு அதுக்கு பேரு. முத்து விழான்னா என்ன? எல்லாவற்றையும் விட்டு பேரின்பத்தை அடையக்கூடிய நிலையை மனதளவிலே அடைவது முத்து விழா. இப்போ நம்ம ஜட்ஜ் ஐயா ஒன்று கேட்டாங்க. இந்த முத்து விழாவை மதிப்பிற்குரிய டாக்டர் பெத்தபெருமாள் செட்டியார் அவர்கள் மிகச் சிறந்த ஊரான சண்முகநாதபுரம் என்ற ஆறாவயலில் நடத்தி இருக்கலாம், அல்லது அவர்கள் கொடிகட்டி பிறந்த மீனாட்சி அம்மையினுடைய மதுரை திருத்தலத்தில் நடத்தி இருக்கலாம். ஏன் அதையெல்லாம் விட்டுவிட்டு கோவைக்கு வந்து நடத்தினார்கள்? ஒரு வினா. நான் இப்ப பதில் சொல்ல போறேன். நீதியரசர் தீர்ப்பு எப்படி கொடுத்தாலும் நான் அதுக்கு பொறுப்பில்லை, பதில் சொல்ல போறேன். ஆறாவயலில் நடத்தி இருக்கலாம். ஆறாவயலில் வீடுகள் மிக பெரிதாக இருக்கும் என்றாலும் இந்த மாதிரி ஒரு அரண்மனையாக இருக்காது. ஆறாவயலில் இது மாதிரி ஒரு அரண்மனை இனிமேல் தான் கட்டப்பட வேண்டும். அதனால பார்த்தார் இங்கே வச்சு படலாம். ரெண்டாவது என்ன தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியம். ஆறாவயல்ல வீட்டை ஏசி பண்ணலாம். கோயம்புத்தூர்ல இன்னைக்கு ஊரையே ஏசி பண்ணி வச்சிருக்காங்க. பண்ணிருக்காங்களா இல்லையா? வேர்க்குதா வேர்க்கலையா? நல்லா இருக்கு. ஏசி தேவையில்லாத அளவுக்கு ஊரையே ஏசி பண்ணி வச்சிருக்காங்க. மூணாவது, அதான் ரொம்ப முக்கியமானது, சிறந்த முன்னேற்பாடு. நம்ம செட்டி நாட்டில் ஒரு பழக்கம் தெரியுமா? பெரும்பகுதி வீடுகளில் தான் விழா நடத்துவோம். வீட்டில் மேளச்சத்தம் கேட்டா அந்த வீட்டுக்கு நல்லது. தீய சக்திகள் போய்விடும், நல்ல சக்திகள் தங்கும். அரவிந்தர் ஆசிரமத்திலே இருந்து எல்லோருக்கும் நல்வழி காட்டிய அரவிந்தருடைய மாணவியான அன்னை மிரா அல்பான்சா அவர்கள் கூறுவார்கள், வீட்டிலே மங்கள ஒலி, வீட்டிலே தேவாரம், திருவாசகம், திருப்புகள் பாடினால் தீய சக்திகள் போய்விடும், நல்ல சக்திகள் தங்கும் என்பார்கள். அதனாலே இந்த விழாவை எல்லாம் வீட்டில் தான் நடத்துறது பெரும்பகுதி செட்டி நாட்டில் பழக்கம். இந்த விழா நடத்துறதுக்காகவே முரட்டு வீடு கட்டுவாங்க. மற்ற நாளெல்லாம் அதை பூட்டி போட்டுவிட்டு முகப்புல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. விழா பெருசா நடக்கும். ஏன்? அந்த வீட்டுக்கு சிறப்பாய் இருக்க வேண்டும். டாக்டர் பார்த்தார்,
8 வருஷத்துக்கு முன்னால முன்னேற்பாடோடு ஒரு திட்டம் செய்தார். கோயம்புத்தூருக்கு வந்தார், மிகப்பெரிய இடத்தை வாங்கினார், அரண்மனை மாதிரி ஒரு அற்புதமான கல்யாண மண்டபத்தை கட்டினார். மண்டபத்துக்கு என்ன பெயர் வைக்கலாம்? தன் பெயரை மட்டும் வைக்காமல், ஆட்சி பெயரை மட்டும் வைக்காமல், இரண்டும் இணைந்து பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்கிற மாதிரி அதுக்கு கல்யாண மண்டபத்துக்கு பேர் வைத்தார். பெத்த பெருமாள் என்பதிலே பி, ஏகம்மையிலே ஒய், PY கல்யாண மகால் என்று பெயர் வைத்தார். 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னுடைய 80 ஆண்டு மணி விழா இல்லை முத்து விழா அதை நடத்துவதற்காக ஒருவர் முன்னேற்பாட்டோடு இப்படி செய்திருப்பாரே, ஆனால் அதற்காகவே அவருக்கு 1000 முறை கையை தட்டலாம். அப்பா, இப்பதான் கையை தட்டுறாங்க. கையை நல்லா தட்டுனா ஹார்ட் அட்டாக்கே வராது, தெரிஞ்சுக்கிடுங்க. இத்தனை டாக்டர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. கையை நல்லா தட்டுனா ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் அப்ப பிடிச்சி எல்லாத்துக்கும் கையை தட்டுறது, புரியுதோ புரியலையோ 4 பேர் தட்டினா இங்கிலீஷ் படம் பார்க்கிற மாதிரி நம்மளும் கையை தட்ட வேண்டியதானே. அதனால டாக்டருடைய முன்னேற்பாட்டுக்கு என்னுடைய வணக்கங்கள், பாராட்டுக்கள். ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு என்ன பேரு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? என்ன பேரு சொல்லுங்க யாராவது? ரங்கநாதர். ரொம்ப சரி. அங்க கோயில்ல போய் கேட்டா ரங்கநாதருங்க மாட்டாங்க, பெரிய பெருமாளும்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீரங்கத்தில் எல்லாம் பெருசு, பெருமாளுக்கு என்ன பேரு? பெரிய பெருமாள். ஏன் பெரிய பெருமாள்? ராமனால் வழிபடப்பட்டவர். ராமச்சந்திர மூர்த்தி 10 அவதாரங்களில் முக்கியமான அவதாரம். ராமனால் வழிபடப்பட்டவர் ராமன் பெருமாள், அதனாலே இவர் பெரிய பெருமாள். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடுவார். ஒரு செய்தி சொல்லணுமே, மறந்துட்டேன். இப்போ அந்த பொண்ணு இறைவணக்கம் பண்ணுச்சுல்ல, இந்த பொண்ணு பேர் என்ன? என்னம்மா? சொர்ணம். ஒரு இறைவணக்கம் பாடினது தெய்வானையா, அருமையா ஒரு திருப்புகழ் பாடினாங்க. உம்பர் தரு தேனுமணி கசிவாகி உன்கடலில் தேனமுத துணர் ஊறி இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்த நுயிர் காதரவுற்றருள்வாயேன் தம்பி தனக்காக வனத்தனைவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பதம காண நிலை பொருளோனே 5 கரத்து ஆனைமுக பெருமாளே. இந்த திருப்புகள் இருக்க எல்லா பாட்டும் பெருமாளே பெருமாளே பெருமாளேன்னு முடியும். சரிதானே? ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குந்துருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. திருப்புகள்ல அத்தனை பாட்டும் பெரும்பகுதி பாட்டு. சில பாட்டு தம்பிரானேன்னு முடியும், பெரும்பகுதி பாட்டு பெருமாளேன்னு முடியும். அருணகிரிநாதரன் முருகனை பெருமாளே பெருமாளேன்ட்டார். ஸ்ரீரங்கத்துக்கு போறார். இவர் பெருமாளேன்னா அவருக்கு என்ன பேரு வைக்கிறது? ஸ்ரீரங்கத்து சாமி தான் பெருமாள், அப்படித்தானே? பெருமாள் கோயில்னு சொல்றோமா இல்லையா? என்னடா இவரை பெருமாள்கிட்டமே ஸ்ரீரங்கத்து சாமியை என்ன பேரு வைக்கிறது? இவர் பெருமாள்னா இவங்க மாமனார், அவர் பெரிய பெருமாள். உலக படமேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கர் உலகளவுமால் மகிழ்ந்த மருகோனே உபயகுல தீபதுங்க விருது கவிராஜ சிங்க உரைபுகலி ஊரிலன்று வருவோனே. திருப்புகள். உலகபடமேல் வளர்ந்த பெரிய பெருமாள், இவர் பெருமாள்னா அவர் பெரிய பெருமாள். ஆமா, இந்த இடத்துக்கும் பெரிய பெருமாளுக்கும் என்ன வித்தியாசம்? பெத்த பெருமாள்னா பெரிய பெருமாள்னு அர்த்தம். ஐயா பேர் என்ன? பெத்த பெருமாள். தெலுங்குல அப்படித்தான், தெரியுமா உங்களுக்கு? பெரிய பெருமாள்னு அர்த்தம். காடேரியம்மன் கோயிலுங்கிறது ஒரு பக்கம், அங்க உள்ள சாமிக்கு பெத்த பெருமாள்னு பேரு, அது ஒரு பக்கம். பெத்த பெருமாள்னா பெரிய பெருமாள்னு அர்த்தம். ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு பெரிய பெருமாள்னு பேர். சரி, காஞ்சிபுரம் போயிருக்கீங்களா? போயிருக்கோம். காஞ்சிபுரத்தில் ஒரு மரம், எத்தனை மரம் இருக்கு கோயிலுக்குள்ள? ஒரு மரம். ஒரு மரம் தானே, அது மாமரம். 4 கிளை.
ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு மாதிரி மாம்பழம் பழுக்கும். ஒரு மரத்தில் 4 கிளை, ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு மாதிரி அந்த பழம் பழுக்கும். அதென்ன 4 கிளை? 4 வேதங்கள், ரிக், யஜூர், சாமம், அதர்வணம். 4 வேதம் மாதிரி 4 கிளைகள். 4 கிளையிலையும் 4 விதமான மாம்பழங்கள். ஆனால் மரம் ஒன்று, அதனால அதுக்கு ஏகமாமரம்னு பேரு. அது ஏகாம்பரம் என்று ஆயிற்று. நம்ம திருவாசகத்தில் சிவபுராணம் எத்தனை பேருக்கு தெரியும்? கையை தூக்குங்க, சும்மா தூக்கலாம், உங்களை ஒன்றும் பெஞ்சு மேலே ஏற்ற மாட்டேன். சிவபுராணம் தெரியுமில்ல? நல்லா தெரியும். கொஞ்சம் சொல்லிக்கிட்டே வாங்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அப்புறம் என்ன? ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஏகன்னா என்ன அர்த்தம்? ஒருவன். அநேகன்னா என்ன அர்த்தம்? பலர். சார், கடவுள் ஒருத்தரா பலரா? நம்ம மனசுக்குள்ள இருக்கிற போது அவன் ஒருத்தன் தான். ஆனா நம்ம எல்லாரும் மனசுக்குள்ளேயும் இருக்கிறதுனால அவன் அநேகன். ஏகனாய் இருப்பவன் நமக்குள்ளே அநேகனாக இருக்கிறான். ஏகன். ஏகன் என்பதை ஏகாம்பரநாதன் என்றும், செட்டி நாட்டில் ஒரு பழக்கம் தெரியுமா? பழனின்னு பேர் வைக்க மாட்டாங்க. பழனி அப்பன், வள்ளியப்பன், அப்பன் என்று பேர் வைக்கிற மரபு இந்த செட்டி நாட்டில் உண்டு. அதனாலே ஏகன் என்பதை ஏகப்பன் என்று பெயர் வைப்பார்கள். ஏகப்பனுக்கு பெண்பால் ஏகம்மை. இந்த 2 புரியுதா உங்களுக்கு? ஒரு பக்கம் ஸ்ரீரங்கம், ஒரு பக்கம் காஞ்சிபுரம், மறந்துடாதீங்க. ஏகமாம்பரம், அந்த 2 கோயிலையும் நினைக்கக்கூடிய வாய்ப்பு. டாக்டர் பெத்த பெருமாள் அவர்களை பற்றி மிக அற்புதமாக நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு தொழிலை செய்ய வேண்டும், அதில் பணம் வர வேண்டும். அந்த தொழில் மூலம் நமக்கு அறத்துக்கு மாறுபட்ட நிலை வந்துவிடக்கூடாது. பொருள் ஈட்டுறது எப்படி வேணாலும் ஈட்டலாமா? ஔவையார் அழகா சொன்னார், ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள். தப்பு செய்யாம சம்பாதிச்சாதான் அந்த காசு தங்கும். அந்த மாதிரி தீவினை விட்டு ஈட்டல் பொருள் என்பதை தன் வாழ்வின் நோக்கமாக கொண்டவர், இலக்கியத்தில் ஈடுபாடு மிக்கவர், இறைவனிடத்திலே பக்தி கொண்டவர், நாட்டுப்பணிகள் செய்யக்கூடியவர். இந்த கல்யாண மண்டபத்தை கட்டின பொழுது இங்கே சீனிவாச கல்யாணம் நடந்தது. சரிதானே? ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாலே இங்கே சீனிவாச கல்யாணம் நடத்தி இந்த கட்டிடத்தினுடைய திறப்பு விழா நடைபெற்றது. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் ஒரு கல்யாணத்தை நாம் பார்க்கிறோம். அப்பர் சுவாமிகள், ஒரு சின்ன கதை சொல்றேன் உங்களுக்கு. அப்பருக்கு திருநாவுக்கரசர்னு பேர், கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல? கோயில்ல 4 இருப்பாங்க. இந்த 4 எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? முதல்ல திருஞான சம்பந்தர் இருப்பார். இவர்தான் திருஞான சம்பந்தர் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 4 விக்கிரகம் நமக்கு எல்லாம் ஒரு மாதிரி தான் தெரியும். திருஞான சம்பந்தருக்கு என்னம்மா அடையாளம்? குழந்தை. அது சரி, சந்தோஷம் அந்த ஆட்சிக்கு. குழந்தை மட்டும் இல்லை, இன்னொரு அடையாளம் இருக்கு தெரியுமா? இந்த கையில என்னமோ வச்சிருப்பாரு திருஞான சம்பந்தர். கையில என்னமோ வச்சிருப்பார். தாளம், கடவுள் கொடுத்த தாளம், தங்கத்தாளம். திருக்கோலக்கான்னு ஊரு. தேவகோட்டை செட்டியார்கள் திருப்பணி பண்ணின ஸ்தலம் திருக்கோலக்கா. திருக்கோலக்காவிலே கடவுள் தங்கத்தாளம் கொடுத்தார் ஞான சம்பந்தருக்கு. அதனால தங்கத்தாளத்தோட காட்சி அளிப்பார். கையில தாளம் இருந்தா ஞான சம்பந்தர். சரி, இந்த 2வது திருநாவுக்கரசர். அவருக்கு என்ன அடையாளம்? ஒரு பெரிய சைஸ் தோசை கரண்டி. சரிதானே? அதுக்கு பேரு உளவாரப்படை. எல்லா இடத்திலையும் குப்பை இருக்கப்படாது. கோயில் சுத்தமா இருக்கணும், மனமும் சுத்தமா இருக்கணும், கோயிலும் சுத்தமா இருக்கணும். கோயில்ல அங்க கிடக்கிற கல்லு முள்ளு அவளதையும் எடுத்து பணி செய்வார். என் கடன் பணி செய்து கிடப்பதே. கையில ஒரு பெரிய ஒரு கருவி, அதுக்கு பேர் என்ன? உடவாரப்படை. அதான் அடையாளம்.
இந்த மூணாவதா இருக்கிறவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு என்ன அடையாளம்? கல்யாண கோலத்தோட இருப்பார், அழகா கம்பீரமா இருப்பார், கழுத்துல மாலை, கையில பூச்செண்டு, அந்த மாதிரி இருப்பார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நாலாவது மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் எப்படி இருப்பார் தெரியுமா? அதுக்கு என்ன அடையாளம் சொல்லுங்க? இல்ல, ருத்ராட்சம் போட்டிருப்பார். அதை விட முக்கியமான அடையாளம் ஒன்று இருக்கு. நல்லா பதில் சொல்றாங்க. காலேஜில் கூட பயலுக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க, ஒழுங்கா பதில் சொல்றாங்க. அம்மா, இன்னொரு அடையாளம் தெரியுமா? இந்த இடது கையில என்னமோ வச்சிருப்பாரு. என்ன? யோசிங்க. மாணிக்க வாசகர் வைரவம்பட்டின்னு இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய 9 கோயில்கள்ல ஒரு கோயில். அந்த கோயில்ல தான் உயர்ந்த மாணிக்க வாசகர் சிலை இருக்கு. போய் பாருங்க. வைரவர் சன்னைக்கு எதிர்த்தாப்புல போய் நில்லுங்க. தூண்ல பெரிய மாணிக்க வாசகர் இருப்பார். என்ன அடையாளம் தெரியுமா? இடது கையிலே திருவாசகம் இருக்கும். இடது கையில திருவாசகம் இருந்தா அவர் யாரு? மாணிக்க வாசகர். சரி, எதுக்கு சொல்ல வந்தேன் தெரியுமா? இதெல்லாம் ஒரு முக்கியமான செய்திக்காக இப்ப வந்தேன். இந்த பெருமக்களை நாம் வாழ்த்துகிறோம். இவர்களை வாழ்த்துற பொழுது ஒரு நல்ல சிந்தனை நமக்கு உண்டாகிறது. அது என்ன தெரியுமா? அப்பர் சுவாமிகள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். அப்பர் சுவாமிகள் கைலாசம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். நம்ம இப்ப மவுண்ட் கைலாஸ் போயிட்டு வர்றோம். நான் 3 தடவை போயிட்டு வந்திருக்கேன். கைலாசத்துக்கு போக முடியாது, தூரத்தை நின்று பார்த்துட்டு வரலாம். கிட்டக்க போனா மூச்சு வாங்கும், ஆக்சிஜன் குறைச்சல். அந்த காலத்திலே அப்பர் சுவாமிகள் கைலாசத்துக்கு போகணும்னு ஆரம்பிச்சார். நடந்து போனார். எப்போ? 7ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட கிபி 670 660 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். நடந்து 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 காசிக்கு போயிட்டார். காலெல்லாம் அரைஞ்சு போச்சு. காசியிலிருந்து நேபாள் போயிருக்கார், காட்மண்டு போயிருக்கார். காட்மண்டில இருந்து மலையில நடந்து மானசரோவர் வரைக்கும் போயிட்டார். இனிமே முடியல, அரைஞ்சு போச்சு உடம்பு. குப்பரப்படுத்து அப்படி தள்ளிக்கிட்டே போனார். நெஞ்சு உறைஞ்சு போச்சு, முடியல. மானசரோவர் ஏரிக்கரை. மானசரோவர் என்பது 135 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள சுத்தமான ஏரி. தீர்த்தமும் உண்டு, மூர்த்தமும் கிடைக்கும். உள்ள கல்லு கிடக்கும். கல்லை எடுத்து பாருங்க, ஒன்று சிவலிங்கம் மாதிரி இருக்கும், ஒன்று பிள்ளையார் மாதிரி இருக்கும், ஒன்று முருகன் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் மூர்த்தம்னு பேரு. எடுத்துக்கிட்டு வரலாம். அந்த இடம் மானசரோவர். மானச சரோவர், மனசனாலே உண்டாக்கப்பட்ட தீர்த்தம். அது வரைக்கும் போயிட்டார், முடியல. அப்படியே மூச்சு வாங்க கிடக்கிறார். திருநாவுக்கரசு பெருமான், சிவபெருமான் எதிர்த்தாப்புல ஒரு வேதியரா காட்சி கொடுக்கிறார். யாரப்பா நீ இங்க வந்திருக்கிற? நான் கைலாசத்துக்கு போகணும். சிவபெருமான் எப்படி இருப்பார்னு பார்க்கணும். கைலாசத்துல போய் சிவனுடைய காட்சியை பார்க்கணும். போ போ, கைலாசத்துக்காவது நீயாவது போறதாவது. அதெல்லாம் முடியாது, மனுஷங்களால போக முடியாது, திரும்பி போ. இவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆளும் நாயகன் கையிலையின் இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். சிவபெருமானுடைய கைலாசத்தை பார்க்காம போக மாட்டேன். உயிர் போனா போயிட்டு போகுது. சிவபெருமான் பார்த்தார். சொற்கு உறுதிக்கு அப்பர். என்ன தெரியுமா சொன்னார்? இங்கே தெரியக்கூடிய இந்த பெரிய பொய்கை மானசரோவர், இதில் மூழ்குவாயாக, உனக்கு கைலாச காட்சியை காட்டுகிறோம். அப்பர் சுவாமி அப்படியே தவழ்ந்து வந்து அந்த பொய்கை மானசரோவர். நான் இந்த ராத்திரி 8 மணிக்கு குளிச்சேன். காலை விட்ட உடனே 1000 தேள் கொட்டு நாப்பில் இருந்துச்சு. உள்ள இறங்கினேன், ஒரு முங்கு போட்டேன், மூச்சு இழுக்க ஆரம்பிச்சது. சரிதான், இன்னைக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். 20 வருஷம் ஆச்சு. 2004 மூச்சு முட்டுது. சரிதான், 2வது முங்கு போட்டேன், இன்னும் இழுத்துது. 3வது முங்கு போட்டேன், சரியா போச்சு. இந்த உடம்பு மாதிரி ஒரு மிஷின் எங்கேயும் பார்க்க முடியாது, பழகி போச்சு. அந்த இடம் உள்ள விழுந்தாரா? எந்திரிக்கிறார். எங்கே எந்திரிக்கிறார்? தஞ்சாவூருக்கு பக்கத்தில் திருவையாற்றில் எந்திரிக்கிறார். திருவையாறு. அறம் வளர்த்த நாயகி ஐயாரப்பர்.
தேவகோட்டை தமிழ் வள்ளல் மெய்யப்ப செட்டியார் குடும்பத்தார் திருப்பணி பண்ணன திருத்தலம் திருவையாறு. 1937 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்து அம்மனுக்கு கருங்கல் திருப்பணி செய்தவர்கள் தேவகோட்டை தமிழ் வள்ளல் மெய்யப்ப செட்டியார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த திருவையாற்றில் வந்து காவேரியை தாண்டி ஒரு குளத்தில் ஆடி அமாவாசை அன்னைக்கு வரப்போகுது. இன்னும் வல்லையில் அமாவாசை வரப்போகுது. ஆடி அமாவாசை அன்னைக்கு அப்படி எந்திரிக்கிறார். எங்கே அங்கு விழுந்தவர் இங்கே எந்திரிக்கிறார். எந்திரிச்சு பார்க்கிறார், எதிர்த்தாப்புல கைலாச காட்சி. அது என்ன கைலாச காட்சி? ஒரு ஆண் யானையும் பெண் யானையும், 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படியே ஒன்று இடிச்சுக்கிட்டு ரொம்ப அழகா வருது. அட, இதுதான் கைலாச காட்சியா? இந்த பக்கம் பார்க்கிறார், ஒரு பசுவும் காளையும் கம்பீரமா வருது. அந்த பக்கம் பார்த்தா ஒரு ஆண்மையிலும் பெண்மையிலும் வருது. என்னடா இது, எல்லாம் ஜோடி ஜோடியா வருது. சிவபெருமான் சொல்றார், மனமொத்த தம்பதியர் எங்கே இணைந்து இருக்கிறார்களோ அது தாண்டா கைலாசம். மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதுஞ்சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். காதல் மடப்பிடி, பிடின்னா பெண் யானை, களிறுன்னா ஆண் யானை, 2 அப்படி இடிச்சுக்கிட்டு வந்துச்சான். காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். இளமன நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன். பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன். மனமொத்த தம்பதிகள் எந்த இடத்திலே இணைந்து வருகிறார்களோ அதுதான் கைலாசம். அப்பருக்கு 7ஆம் நூற்றாண்டில் கிடைத்த கைலாச காட்சி நமக்கெல்லாம் இன்றைக்கு PY கல்யாண மகாலில் கிடைத்திருக்கிறது. 2 பேரும் இணைந்திருக்கக்கூடிய இதுதான் கைலாசம். இதுக்கு என்ன 7-8 லட்சம் செலவழிச்சு கைலாசத்துக்காக போகணும்? ஈச்சன் அறிக்கை வந்தா பத்தாது. அதுதான் அப்பர் சுவாமி. கடவுள் எங்கே இருக்கிறார்? மனமொத்த தம்பதிகளை பார்க்கிற பொழுது அதுதான்டா கைலாச காட்சி. அந்த காட்சி இன்றைக்கு நமக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் ரொம்ப பேர் இருக்கிறதுனால ஒரு சின்ன செய்தி, அதை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்தில் திருவாசகத்தை, தமிழில் இருந்த திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ரெவரண்ட் ஃபாதர் GU போப் என்பவர். லண்டன்ல இருந்து வந்தார். நான் போன வருஷம் ஜூலை மாதம் லண்டனுக்கு போனேன். அவருடைய அந்த கல்லறை அதை போய் பார்த்தேன். தமிழ் புரொஃபஸர்னு எழுதி போட்டிருக்காங்க. லண்டன்ல GU போப்பினுடைய கல்லறை. அந்த GU போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். எந்த வருஷம் தெரியுமா? 1900. அவருக்கு அப்ப 80 வருஷம். அதுக்காக சொல்ல வந்தேன். GU போப்புக்கு அப்ப எத்தனை வருஷம்? 80 ஆண்டு முத்து விழா. இந்த முத்து விழாவுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் இவங்க என்னமோ ஒரு பைய டப்பா டவரா என்னென்னமோ கொடுக்குறாங்களா இல்லையா? கொடுக்குறீங்கல்ல. அவர் என்ன கொடுத்தார் தெரியுமா? ரெவரண்ட் ஃபாதர் GU போப் வந்திருந்த அத்தனை பேருக்கும் திருவாசகம் ஆங்கில மொழிபெயர்ப்பை கொடுத்தார். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் திருவாசகம். 10 ரூபாங்க விலை. அப்ப பள்ளத்தூர் அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர் 5000 ரூபாய் கொடுத்து 500 காப்பி வாங்கி இந்தியாவில் பல பேருக்கு கொடுத்திருக்கார். ரோஜா முத்தையா லைப்ரரியில் அந்த கார்டு இருக்கு. இன்னைக்கு 1900 ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது திருவாசகம். சரி, ஒன்று சொல்றேன். நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கு திருவாசகம் என்பது சிவபெருமானுக்கு சமானம். சிவலிங்கத்தை வச்சு கும்பிடுற மாதிரி திருவாசகத்தை வைத்து இன்றைக்கும் கும்பிடக்கூடியவர்கள் இந்த பெருமக்கள். GU போப் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரா, உடனே உலகம் பூரா அது டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. ஜெர்மன், பிரெஞ்சு, இத்தாலி எல்லாத்திலையும் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டாங்க. ரெவரண்ட் ஃபாதர் GU போப் 1904 ஒட்டி ஒரு உயில் எழுதினார். என்ன உயில் தெரியுமா? அவருக்கு அப்போ 85 வயசுக்கு இருக்கும். நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன லண்டனில் சமாதி வைக்கணும்.
ஆனால் அந்த சமாதி வைக்கிற பொழுது அந்த சமாதிக்கு உண்டான பணத்தை வெள்ளைக்காரர்கள் கொடுக்க கூடாது. மாமிசம் சாப்பிடக்கூடிய வெள்ளைக்காரர்கள் கொடுக்க கூடாது. மாணிக்கவாசகர் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் கொடுக்க வேண்டும். ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் கிறிஸ்தவர் உயிர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டார். அவருக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி புதைச்சாச்சு. மேலே கட்டணும், இந்த கிறிஸ்தவர்கள் கட்டுற மாதிரி கட்டணும், பணம் வேணும். அவர் என்ன எழுதிவிட்டார்? மாணிக்கவாசகர் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் செய்தி வந்தது, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கெல்லாம் தகவல் வந்தது. ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். அவருடைய சமாதி கோயில் பிள்ளைகள்லாம் முடிஞ்ச பணத்தை கொடுங்க. எல்லா பேரும் ஆளுக்கு 4 அணா கொடுத்தேன். அந்த காலத்தில் 4 அணா 1904 1905 4 அணா கொடுத்தான். ஒரு பையன் எந்திரிச்சான். ஹெட்மாஸ்டர் அவன்கிட்ட வந்தார். சாருன்னா என்ன? இந்தாங்கோ 5 ரூபா கொடுத்தேன். ஹெட்மாஸ்டர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். டேய், என் சம்பளமே ஒரு மாதத்துக்கு 5 ரூபா தான்டா, இது என்ன 5 ரூபா கொடுக்கிறேன்? அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா? ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப்பை பற்றி எங்கள் தகப்பனார் சொல்லி இருக்கிறார். எங்க அப்பா எனக்கு 10 வயசுக்கு முன்னாலேயே திருவாசகத்தை வாங்கி கொடுத்து படிக்க சொன்னார். திருவாசகம் வாங்கி கொடுத்து படிக்க சொல்றவர் தான் அப்பா, செல் வாங்கி கொடுக்கிறவர் அப்பா இல்லை. இப்ப அதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளைங்களை உட்கார வச்சு அது சாப்பிட்றதுக்கு ஒரு செல்லை கொடுத்து விட்டு நம்ம கவலைப்படாம உட்கார்ந்து இருக்கிறோம். அது என்னவோ நல்லதா கெட்டதான்னு எனக்கு புரியலே. அந்த காலம் திருவாசகம் எங்க அப்பா வாங்கி கொடுத்தார், நான் படித்தேன். திருவாசகத்தை மொழிபெயர்த்தவர் ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் என்று சொன்னார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ அவர் காலமாயிட்டார். அவர் சமாதிக்கு பணம் வேண்டும். எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் எனக்கு 4 அணா 8 அணா வாங்கி சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருந்தேன். 5 ரூபா தான் சேர்ந்திருக்கு. என்னால அதுக்கு மேல கொடுக்க முடியல, அதான் கொடுத்தேன். ஹெட்மாஸ்டர் அரண்டு போனார். அந்த பையனுக்கு பேர் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அதுக்காகத்தான் ஏன் கேள்வி கேட்கறது தெரியுமா? அப்பதான் மனசுல தங்கும். இல்லாட்டி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிருவிய. அந்த பையனுக்கு பெயர் திருவி கல்யாண சுந்தர முதலியார். திருவிக்கா கேள்விப்பட்டிருக்கீல்ல? திருவிக்கா கொடுத்த சின்ன பையன். அப்படி இருங்க, இப்பத்தான் கதையை முடிக்க போறேன். திருவிக்காவுக்கு குழந்தை குட்டிகள் கிடையாது. மனைவியும் இறந்து போயிட்டான். கடைசி காலம். ஒரு சின்ன குடிசை சென்னையில், இந்த குடிசையில் படுத்து கிடக்கிறார். கியாப்பே விஸ்வநாதம்னு ஒரு பெரும் தமிழறிஞர். நான் அவரை பார்த்திருக்கேன், பேசியிருக்கிறேன். திருச்சியில் வாழ்ந்தவர், தொழிலதிபர். அவர் போய் பார்க்கிறார். திருவிக்கா இப்படி இருக்கிறது. மனசு வருத்தமாக இருக்கு. ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியாருக்கு கடிதம் எழுதினார். கியாப்பே விஸ்வநாதம் ஒரு செட்டியாருக்கு கடிதம் எழுதினார். செட்டியார் யாருங்கிறது அப்புறம்தான் சொல்லுவேன், அது சஸ்பென்ஸ். கடிதம் எழுதினாரா? என்ன எழுதினார் தெரியுமா? திருவிக்கா இப்படி ஒரு சின்ன குடிசையில் வாழ்கிறார். அவருக்கு ஓரளவுக்காவது நல்ல வீடு கட்டி கொடுக்க வேண்டியது தமிழ் மக்களின் கடமை. நீங்கள் வள்ளல், தமிழறிவு மிக்கவர். எனவே நீங்கள் அவருக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு போதுமான தொகையை நன்கொடையாக கொடுக்க வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். அனுப்புனது யாரு? கியாப்பே விஸ்வநாதம். அந்த செட்டியாருக்கு இந்த கடிதம் போனுச்சு. 4 நாள் அங்கிருந்து விஸ்வநாதத்துக்கு பதில் வருது. அந்த செட்டியார் எழுதியிருக்கிறார், அன்புள்ள விஸ்வநாதம் அவர்களுக்கு வணக்கம், உங்கள் கடிதம் கிடைத்தது. 3 மாதங்களுக்கு முன்னால் நான் போய் கியாப்பே விஸ்வநாதம் அவர்களை பார்த்தேன். அவர் நிலையை அறிந்து கொண்டேன். இத்தனை 1000 ரூபாய்க்கு, அந்த தொகை சொல்லலை இந்த புத்தகத்தில், இத்தனை 1000 ரூபாய்க்கு, அதாவது ஒரு வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பணத்தை, ஒரு தொகையை அவருக்கு செக்கு மூலம் அனுப்பினேன். விஸ்வநாதன் அதை திருப்பி அனுப்பிவிட்டார். திருப்பி அனுப்பி ஒரு கடுதாசி வேற போட்டிருக்கார். என்ன தெரியுமா? உயர் திரு டேஷ் செட்டியார் அவர்களுக்கு
பேரெல்லாம் சொல்லப்படாதில்ல, அப்புறம் சொல்றேன். அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் அனுப்பிய காசோலை கிடைத்தது. இதுவரை யாரிடத்திலிருந்தும் நான் இந்த மாதிரி பணம் வாங்கி கொண்டு பழக்கமில்லை. இறக்கப் போகிற கடைசி காலத்தில் இப்படி பணம் வாங்கினேன் என்றால் என் மனம் நிம்மதி அடையாது. உங்கள் வல்லன்மைக்கு என்னுடைய பாராட்டுக்கள். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இத்துடன் நீங்கள் அனுப்பிய காசோலையை திருப்பி அனுப்பி இருக்கிறேன். பணிவுள்ள கீழே யாரு கையெழுத்து? திருவி கல்யாண சுந்தரனாரும். அந்த செட்டியார் யார் தெரியுமா? எந்த செட்டியார் இப்படி அவரை பார்த்து பணம் அனுப்பி இதை வாங்கி வச்சுக்கிட்டார் தெரியுமா? கருமுத்து தியாகராச செட்டியார். இதெல்லாம் கியாப்பே விஸ்வநாதம் எழுதியிருக்கிறார். நகரத்தார்களுடைய பழக்கம் அது. இவர்கள் இப்ப வேடிக்கை பார்த்தீங்களா? இந்த கொடுத்த செட்டியாரை பாராட்டுறதா, அது வேண்டாம்னு திருப்பி விட்டார அவரை பாராட்டுறதா? அதான் சார் இந்த தமிழ்நாடு. கொடுக்கிறது பெருமை, அது வேண்டேன் என்பது அதை விட பெருமை. இப்படிப்பட்ட நகரத்தார்கள், அந்த நகரத்தார்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவர் நம்முடைய டாக்டர் பெத்த பெருமாள் அவர்கள். இன்னைக்கு இங்கே நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. காலம்பட 7 வகை பலகாரம் சாப்பிட்டீங்களா இல்லையா? எத்தனை வகை மறக்கப்படாது. ஒன்னொன்னுக்கும் தொட்டுக்க ஒன்னொன்னு ஒரு தனித்தனி டிபார்ட்மெண்ட்டு. சாப்பிட்டோமா இல்லையா? மத்தியானம் சாப்பிட போகிறோம். சில பேர் சாப்பிட்டு இருக்கலாம், வேறு விஷயம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்பி போகிற பொழுது, வர்ற பொழுது எவ்வளவு நம்முடைய அறிவு குறைவாக இருந்ததோ, திரும்பி போகிற பொழுது அந்த அறிவு கொஞ்சம் கூட இருக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க. அதுக்குத்தான் இந்த பேச்செல்லாம். இப்போ உங்களுக்கு தெரியாதது ஒன்றாவது தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இந்த கொடை, இதுக்கு பேரு ஞானதானம்னு பேர். அன்னதானம் நடக்குது, வஸ்திரதானம் நடக்குது. இதுக்கு பெயர் ஞானதானம். இதற்கு ஏற்பாடு செய்தவர்கள் நம்முடைய பெத்த பெருமாள் அவர்கள். நேற்றுக்கு ஒரு பக்கம் வேதம், ஒரு பக்கம் திருமறை கேட்டீங்களா? திருமறை பாடினவர் பேர் தெரியுமா? திருத்தணி சுவாமிநாதன். பழுத்த பழம், அற்புதமா பாடக்கூடியவர். சென்னையிலே சேக்கிழார் விழாவிலே பண் ஆராய்ச்சி நடந்தது. அதில் மிக அற்புதமாக தன் திறமையை காட்டியவர் அந்த பெரியவர். அருமையான பாட்டுக்கள். ஒரு பக்கம் அந்த வேதங்கள், ஒரு பக்கம் தமிழ் திருமறை, இரண்டையும் 2 கண்ணாக கொண்டவர் நம்முடைய பெத்த பெருமாள் செட்டியார் அவர்கள். இன்னும் எல்லாருக்கும் நன்றி. மிக நன்றாக கேட்டிருக்கிறீர்கள். ஆச்சி, அருமையான சபை. நல்ல சபையில பேசுறது சந்தனத்தை கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணின மாதிரி. இந்த கேட்காத இடத்துல பேசுறது சந்தனத்தை சாக்கடையில கொட்டுற மாதிரி. நாங்கள் அதுவும் செய்கிறோம் சில இடத்துல போய். நல்ல சபை, நல்ல பெருமக்கள், நிறைந்த சான்றோர்கள், நம்மை விட படித்தவர்கள் கீழே உட்கார்ந்திருக்கிறார்கள். நம்மை கடவுள் கொண்டு வந்து இந்த இடத்திலே உட்கார்த்தி இருக்கிறார். நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையெனக் கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. எங்க ஊர்ல கந்தர் சஷ்டி விழான்னு நடக்கும். அதை கேட்கறதுக்கு ஆறாவயல்ல இருந்து ஒரு 2-3 பேர் தினம் வந்துருவாங்க. தேவகோட்டக்காரங்க கூட சமயத்தில் போக மாட்டாங்க. வந்து அதை கேட்டுட்டு அந்த 7:30-8 மணிக்கு திரும்ப ஆறாவயலுக்கு வந்துடுவாங்க. அப்படி வரக்கூடிய பெருமக்களில் முக்கியமானவர் டாக்டர் பெத்த பெருமாள் அவர்கள். மறக்காதீங்க. ஒரு பக்கம் தமிழ், ஒரு பக்கம் சைவம், ஒரு பக்கம் தொண்டு, ஒரு பக்கம் நல்ல மனசு. ஆட்சியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணுமே. அந்த ஆஸ்பத்திரியினுடைய நிர்வாகத்தை அவ்வளவு சிறப்பாக பல ஆண்டுகள் நடத்தியது ஆட்சி. மறந்துடாதீங்க. நம்ம ஐயா சொன்ன மாதிரி, ஜட்ஜி சொன்ன மாதிரி, ஆட்சி வாங்கன்னு கேட்டாலும் வணக்கம்னு சொன்னாலும் அந்த சொல்லு நறுக்கு தெரிச்சாப்பில் இருக்கும். சும்மா அந்த வளவளா கொலகொலாவெல்லாம் கிடையாது. கட் அண்ட் ரைட். ஒன்று நேர்மை, நீதி, கரெக்டாக இருக்கும். அந்த 2 பேருக்கு நம்முடைய மனங்கனிந்த வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு வருஷம் வயசு கூட. ஆமாம் ஆமாம், ஆறாவைகளுக்கு கிடைத்த சொத்து அப்படின்னு ஜட்ஜி ஐயா சொல்றாங்க. மன்னித்து கொள்ளுங்கள், இந்தியாவுக்கே கிடைச்ச பெரிய சொத்து. ஐயாவுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்னும் கொஞ்சம் பேசலாம் போல இருக்கா? எனக்கு இருக்கு. உங்களுக்கு எப்படியோ.
மிச்ச பேச்சை ஐயாவுடைய 90வது ஆண்டு நிறைவு விழாவில் PY கல்யாண மகாலில் நீதியரசரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு வாஷிங்டன் வீரப்பன் அவர்களை எதிர்த்தாற்போல் வைத்துக்கொண்டு பேசக்கூடிய வாய்ப்பை மீனாட்சியும் சொக்கலிங்க பெருமானும் தர வேண்டும் என்று வேண்டி கேட்ட பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்து என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? என்ன நாள்? நட்சத்திரம் மொத்தம் எத்தனை? 27. 2 நட்சத்திரத்துக்கு திருன்னு அடைமொழி. திருவோணம், திருவாதிரை. திருவோணம் பெருமாள் பிறந்தது, திருவாதிரை சிவனுக்கு உரியது. சிவபெருமான் திருவாதிரையில் பிறந்தவனுங்கப்படாது, அவருக்கு பிறப்பே கிடையாது. இந்த டேட் ஆஃப் பர்த் இல்லாத ஆளு நம்ம சிவபெருமான் தான். எவனுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அவனுக்கு டேட் ஆஃப் டெத்தும் இருக்கும். DOB இருந்தா DOD இருக்கும். சிவபெருமானுக்கு பிறந்த தானே, அவருக்கு அவர் மாதிரி சிவப்பா இருக்குமா. அந்த நட்சத்திரத்துக்கு என்ன பேரு? திருவாதிரை. இறைவனுக்கு ஆதிரையான்னு பேரு. இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் பெத்த பெருமாள் அவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்பதை உங்களுக்கு நினைவூட்டி இருந்து கேட்ட எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.